நிறைய விஷயங்கள் கேட்டாச்சு, சகிச்சுக்கிட்டும் போயாச்சு. ஆனாலும் கூட ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சொல்லணும்னா நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கடந்து வந்திருப்பீங்க. இருந்தும் ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருந்திருப்பாங்க, ஈவன் இப்பவும் இருந்துட்டு இருக்கலாம். அந்த நபரால ரொம்ப காயங்கள், நிறைய விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, தாங்க முடியாத வலிகள். தெரிஞ்சு செஞ்சாங்களா, இல்ல தெரியாம செஞ்சாங்களா, இல்ல வேணுக்குனே பண்ணாங்களா, என்ன ரீசன் வேணா இருக்கட்டுமே, ஏன் அவங்களுக்கு எதுவும் நடக்காதா, எந்த கர்மாவும் கிடைக்காதா, எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காதா, எவ்வளவு எவ்வளவு ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் அதுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ கர்மா டைம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு செஞ்சவங்களுடைய நிலைமை இப்போ என்ன ஆக வாய்ப்பு இருக்கும், ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போறாங்களா, அப்படி இருந்தால் அது என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு கியூரியாசிட்டியான ஒரு ரீடிங்காக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங்ல போயிட்டு அப்புறம் பிக்கப் ஆயில் போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல், பொதுவாக எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய ரீடிங். ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு பர்சனலி வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நிறைய அப்பா ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் ட்ராமாங்க லைஃப்பில் வந்துட்டு. இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. இது வந்து பார்ட்னர் அப்படின்றது மட்டும் இருக்காது, எந்த உறவு வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சூழ்நிலைகள் பொறுத்து இருக்கும். ஆனால் இந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் நடுவில் அவ்வளவு பிரிவே இல்லாத ஒரு பாண்டிங் இருந்திருக்கும், அவ்வளவு க்ளோஸாக இருந்திருப்பீங்க, சுற்றி இருக்கவங்க பொறாமப்படுற அளவுக்கு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு கொடுத்த உறவு அது. உங்க எதிர்கால பயமே இல்லாம பாஸ்ட்ல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த உறவு, இந்த பர்சன் இருந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி இருந்தீங்க. அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சது, இவங்க உங்க வாழ்க்கையை மாத்துவாங்க, பாத்துக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த நபருக்காக ஒரு சில பேரு உங்களுடைய குடும்பத்தையே எதிர்த்திருப்பீங்க. உங்க குடும்பத்தாளுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்க லவ்டு ஒன்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களவே நீங்க வெறுத்திருப்பீங்க, ஒரு செகண்ட் ஆப்ஷனா வச்சிருப்பீங்க. எப்படி ஒரு ப்ரீஷியஸ்ன்னு சொன்ன நபரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவில் நடந்திருக்கும். ஏன்னா இது பிரியவே பிரியாதுன்னு உறுதியாக இருந்த ஒரு உறவு தான். ஆனா இது பிரிச்சது வந்துட்டு வேற யாரா கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஆனா இந்த நபரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இவங்களுக்குள்ள நிறைய விதமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். உங்களால இவங்களை ஜட்ஜே பண்ண முடியாது எந்த டைம்லையுமே, ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா இருப்பாங்க, ஸ்வீட்டாக பேசுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நார்மல் ஆகிறது. ஸோ ஒரு ஒரு டைமுமே ஒரு ஒரு உணர்வுகள், ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. அதுவே உங்களுக்கு எப்போ புரிஞ்சிருக்கு, லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த லைஃப் ஃபியூச்சர், இவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு மணி மைண்டடாக இருக்கலாம், இல்லைனா நல்ல ஸ்டேட்டஸோட வாழணும், மரியாதையோட, நேம் ஃபேமோட வாழணும்னு இருக்க கேரக்டராக இருக்கும். ஸோ இவங்க அடுத்தடுத்து அப்படின்னு போகணும் தான் நினைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் அவங்க மீட் பண்ணுற பர்சனில் யார் வேணாலும் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, இருப்பாங்க. அதுவே நெகட்டிவா மாறிடுச்சு, இருக்க சிக்கல்கள் தனக்கு வருதுன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னா இவங்களை வந்துட்டு
அப்படியே வந்துட்டு லீவ் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், இவங்களுடைய பாஸ்ட், இவங்க செஞ்ச நிறைய விஷயங்களே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பேட் கார்மிக் மாதிரி தான் வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ அவங்க டெஃபினெட்லி அதுக்கான ஒரு அது வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பண்ணினாங்களோ, என்ன விஷயத்துக்கு ஹர்ட் பண்ணினாங்களோ அதுவே அவங்க ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை இருக்கும். எந்த உறவையும் தான் பேச்சால வந்துட்டு சரி பண்ண முடியும், தான் பேச்சால வந்துட்டு தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்க முடியும். இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசணும்னாலும் ஈஸியா பேசுவாங்க. ஆனா ஒரு சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சைலண்டா இருப்பாங்க. சைலண்டாவுமே பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவாங்க, பேசியுமே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஒரு திறமை, ஒரு குவாலிட்டி அப்படின்றது இருக்குதான். ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எது அவங்களுக்கு ஒரு பலம்னு இருந்துச்சோ அதுவே அவங்களுக்கு ஒரு பலவீனமாக மாறும். ஓகேங்களா? ஸோ தன்னோட பலத்தை வச்சு, தன்னோட பேச்சு திறமையை வச்சு தானே வந்துட்டு இத்தனை வேலைகளை செய்யறாங்க. இவ்வளோ ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், ஏமாத்துறதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதாலே அவங்க போய் எங்கேயோ மாட்டிக்க வாய்ப்பு இருக்கும். பேசாம இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரம். நான் பேசுறதோட விளைவு தான் இன்னைக்கு நான் இப்படி வந்து நிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மொமெண்ட் அவங்க வந்து டெஃபினட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லா விஷயத்திலுமே ஃபேஸ் பண்ணுவாங்களா? அப்படி இருக்காது. ஆனா ஒன்னு ரெண்டு விஷயத்துல கண்டிப்பா வந்துட்டு அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அமைதியா இருந்திருக்கலாம். நான் வந்து கம்முன்னு இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்ல, நானாவே வந்துட்டு ஒரு வம்பு விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஓகேங்களா? ஸோ அது அவங்க கூடயே வந்து அவங்க செய்யற அந்த ஒரு அந்த கர்மா விஷயம் வந்துட்டு அவங்க கூடயே வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்களோட அந்த அதை சொல்லல, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே தான் நினைச்சு அடுத்தடுத்து வந்து கிடைக்கிறதுனால, ஈஸியா கிடைக்கிறதுனால, அவங்களுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லாததுனால ஓவர் கான்ஃபிடென்ட் கண்ணை மறைச்சிடுச்சு. அதோட விளைவுகள் தான் இப்போ இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன வார்த்தைகள் அவங்க பேசுறாங்களோ, இது வரைக்கும் பேசுனாங்களோ அதுவே அவங்களுக்கு திருப்பி வரும். இவங்களால நிறைய பேர் காயப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க, உங்களுக்கு தெரியாமையும் வந்துட்டு பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பேரை காயப்படுத்தின ஒரு ஹிஸ்டரியை வச்சிருப்பாங்க. நாட் மோர், பட் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ நிறைய பேர் உங்களை மாதிரி ஒரு சிக்கல்ல விட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அப்படியே தான் வரும். இவங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்களை பேசி மற்றவங்களை ஹர்ட் பண்ணினாங்களோ அதே விஷயங்களை தான் பேசுவாங்க இவங்களையுமே. ஸோ அப்படியே இருக்கும் அந்த ஹர்ட். அப்படி மற்றவங்க என்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்களோ அதே ஃபீலிங் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி கரெக்டா போயிட்டு இருந்த அவங்களுக்கு இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணி போகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சூழ்நிலைகள் வந்துட்டு ஸ்லோவா வந்து மாறும். ஆனா ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய அனுபவம் இருக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். இவங்களுக்கு லைஃப்ல நிறைய அனுபவம் இருக்கும். முக்கியமா பீப்புள் விஷயத்துல, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல எப்படி கொண்டு போகணும், யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறது ரொம்ப நாளா தெரியும். ஸோ நீங்க வந்து மேலோட்டமா பார்த்துட்டு ஜாலியா இருக்காங்க, நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே இல்லை, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ளார என்ன நடக்குது அதுதான் தெரியும். சரி, இது வந்து வெளியில அவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, காமிச்சாலும் சரி, நல்ல கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் சரி, அவங்களோட பிளேஸுக்கு போகிறப்போ இப்படிதான் இருக்கும். அவங்களோட இடத்துக்கு போகிறப்போ ஒன்ஸ் பீப்புள் யாரும் இல்லாதப்போ இப்படிதான் இருக்கும் அவங்களோட எனர்ஜி. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியுதா? ஓகேங்களா? ஸோ வெளியில காமிக்கிறத வச்சுட்டு யாரும் நம்ப வேணாம். லைக் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பெரிய பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இந்த பர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஓவர் திங்கரோ, நல்லா யோசிப்பாங்க. ஒரு அனலைஸ் பண்றது, கால்குலேட் பண்றது அதெல்லாம் நிறையவே இருக்கும். நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஆனா அது என்ன ஆகும்னா வந்து இந்த டைம் வந்து அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸாக மாறும். நான் சொன்னதுதான் பிகினிங்லே.
ஓகேங்களா. அண்ட் இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? மைண்ட் கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க. அவங்க நிறைய சொன்னதை, நிறைய மைண்ட் கேம் ப்ளே பண்ணதை, உங்கள் மைண்டாக படித்ததை எல்லாமே வந்துட்டு அவங்களோட வெரி குட் மைண்ட் அவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அது வீக்காக வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு எமோஷன்ஸை விட அந்த மைண்ட் விஷயம் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங். உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் தான் ஸ்ட்ராங். உங்கள் 2 பேரோட வித்தியாசங்கிறது அதுதான். ஓகேங்களா. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேபி எ சான்ஸ் தட் அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை வந்து அவங்க இவங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வேற ஒரு நபர் வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ட்ராமாஸ் அது மாதிரி ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த நபருக்கு சைலண்டாக வந்து யாரோ இருக்காங்க, இவங்க மற்றவங்களுக்கு செஞ்சதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ அது இவங்களுக்கே தெரியாமல் இருக்காங்க சைலண்ட்லி. ஓகேங்களா. ஆனால் இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ப்ரில்லியன்ட்டு தான், மைண்டெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுற பர்சன்ஸ் தான். ஆனால் என்னதான் அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு மைண்டு வீக் ஆனாலும் சரி, ரொம்ப எது பலமோ பலவீனம் ஆகுதோ, ஆனாலும் மனசுக்குள்ளார ஒரு தாட் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது அப்படின்றது வந்து இருக்கும். அந்த தாட் அவங்களுக்கு ஒரு பயத்தையும் உண்டாக்கும். ஈஸியாக போயிட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சிரமங்கள் கொடுக்குற அளவுக்கான மொமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்க என்ன ஒரு விஷயம் கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த கார்மிக் விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் சரி, ரகசியமாக எப்படி வச்சுக்கணும், நடந்ததே நடக்காத மாதிரி எப்படி காமிச்சிக்கணுங்கிறதுல அவங்கள தான் கற்றுக்கணும், அவங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது வெளியே தெரியாத அளவுக்கே கொண்டு போவாங்க. அவ்வளோ வெரி சீக்ரெட். அந்த சீக்ரெட் வெளியே தெரிஞ்சாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட். ஓகேங்களா. பட் என்னதாக இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு பேட் திங் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இங்கே இதுக்காக 24 மணி நேரம் உட்காந்துட்டு அதே யோசிச்சுட்டு அதே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். இது எப்படின்னா, நீங்கள் பலவீனமாக இருந்தப்போ அவங்க பலமாக இருந்தாங்க, நீங்கள் வீக்காக இருந்தப்போ அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, போல்டா. இப்போ அது அப்படியே மாறுது. அவங்க வீக் ஆகிறப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த், உங்களுக்கு அந்த பலம்ங்கிறது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெரி குட், யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ அவங்க ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி லைக் ஒரு கெரியர், இல்லை லைஃப், ஃபியூச்சர், இல்லை மணி சம்பந்தமாக ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் அவங்க. அது இப்போ அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியும். பட் ஆனால் அது அவங்களுக்கான ஒரு ட்ராப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவங்க இந்த டைம் பீரியட்ல அவங்க போடுற ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ், மைண்ட் கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்துட்டு ஒரு பார்க்க க்ரீனரி மாதிரி இருக்கும். எல்லாமே பாசிபிள், முடியுங்கிறது. அது வந்துட்டு எப்படி ட்ரை ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ லுக் அட் த எனர்ஜி. இந்த எனர்ஜி பாருங்க, பின்னாடி எவ்வளோ ஒரு ட்ரைனஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாறும். அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அப்போ மாற ஆரம்பிக்கும். அப்போ எதெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா. சரி, இவங்க வந்து மணி விஷயத்திலையும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்திலையும் சரி, ட்ரஸ்ட், நம்பிக்கைங்கிற விஷயத்திலையும் நிறைய ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப மாட்டிருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்னதான், உங்களுக்கு மைண்டு ஸ்ட்ராங்கு, உங்களுக்கு எமோஷன் ஸ்ட்ராங்கு இல்லை. இது வந்து ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு சில பேர் வந்து அவங்கள விட்டு தள்ளி நிற்கிறோமே, அவங்கள விட்டுட்டோமேன்ற ஒரு வருத்தத்தில் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, மூவ் ஆன் ஆகக்கூடிய டைம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களோட டைமிங் இண்டிவிஜுவலி தனியாக நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இவங்களை பிரிஞ்சு வந்ததுக்கு ரீசன் அப்படின்றது இருக்கும். அவங்க சில கார்மிக்கை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் வர்றப்போ ஏன் போய் அந்த நெகட்டிவ்ல இருக்கணும்?
சரி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருங்க. உங்களுடைய இந்த பிரிவுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் அப்படின்றது டிவைனோட கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இது ஒரு டிவைனோட ஒரு கேம் மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு காப்பாத்தி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது ஒரு பூட்டுக்கான சாவி நீ தேடிட்டே இருந்தீங்க, அந்த அது பக்கத்துல தான் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், பிக்கப் இல்லை பார்ப்போம் வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் டைரக்டா வேற என்ன வருது அப்படின்னு. ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். திஸ் டைம் ஐ டேக் சாம். என்ன எடுப்போம்? சைக்கிள். சரி, ஐ டேக் த சைக்கிள். இந்த சைக்கிள் ஓகேங்களா? பைல் நம்பர் 1க்கு வந்து சைக்கிள், குட்டி சைக்கிள். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நான் இந்த ஹார்ட் கொடுக்குறேன். ட்விஸ்டட், இந்த கனெக்டிவான ஹார்ட், குட்டி ஹார்ட்டு. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த ஹம்சா, ஈவில் ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, மினி சைக்கிள். Pile number 1. Okay, so pile number 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளீட் டிசப்பாயிண்ட் ஆக போகிறாங்க. இப்போ அவங்க இந்த டைம் பீரியடில் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த டைம் பீரியட் அவங்களோட ஃபவுண்டேஷன், அவங்களோட பேஸே வீக்காக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இவங்க இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த நபரை டாமினேட் பண்ண, நான் சொல்றத செய், இதுதான் கரெக்டு, இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ பண்ணணும்னு சொல்றதுக்கு வேற ஒரு நபர் வருவாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்த அந்த அதிகாரம் இவங்க கையை விட்டு விலகிறப்போ எல்லா விஷயங்களும் வந்துட்டு மாறும். ஓகேங்களா? இவங்க போட்டு வச்சிருந்த ஏதோ ஒரு பிளான் இந்த டைம்ல வந்துட்டு அது வேற ஒரு நபரால வந்துட்டு அது போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரி, இவங்களுக்கு என்னன்னா மேபி யாரோ ஒருத்தவங்க சொல்லலாம், இல்லை ஃபியூ பீப்புள் கூட சொல்லலாம், இவங்களை இக்னோர் பண்ற மாதிரியும் இருக்குங்க. அதாவது இவங்க கிட்ட பேச பிடிக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை விட்டுட்டு போன நபராக உங்களுக்காக, சாரி வேற ஒருத்தவங்களுக்காக, எஸ் வேற ஒருத்தவங்களுக்காக உங்களே விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல,
அவங்க தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அந்த நபருமே இவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த காரணத்துக்காக இத்தனை பிரச்சனைகள் பண்ணாங்களோ அது அப்ப பலமாக இருந்தது, இப்ப அவங்களுக்கு எதிராக நிற்கும். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆக போகுது. அது ஒரு லாஸ் ஆக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயம் அவங்க கையை விட்டு போக போறதுக்கான டைம். ஆனா கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. இவங்க வந்து 24 மணி நேரம் உங்களை மாதிரி உட்காந்துட்டு வரி பண்ணும். நீங்க ஆக்சுவலி பைல் நம்பர் 1, நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் சேட் ஆனா உட்காந்து வரி பண்ணிட்டே கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆகும் அதுல இருந்து வெளியே வர. பட் அந்த பர்சனுக்கு அப்படி கிடையாது. வருத்தப்படுவாங்க, சஃபர் ஆவாங்க, அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு தாட்டும் வந்து கொண்டு வருவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த இடத்த வந்துட்டு வேற ஒருத்தவங்க எடுக்க ட்ரை பண்றப்போ அது டெஃபினெட்லி அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், இவங்க இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஹெல்த் கவனமா பார்க்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் எதிர்பார்க்கலாம். ஹெவியான வேலைகள், ஓவர் ஒர்க், இல்லை ஓவரா யோசிக்கிறது, ஓவர் பிளானிங், இல்லை தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ஸ், எல்லா இது மூலியமாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு பயம் இருக்குங்க, ஹிடன் ஃபியர்னு சொல்லுவோம்ல, ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல. எங்கடா இவ்வளவு நாளா வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி நிறைய சேலஞ்ச் எல்லாம் வச்சுட்டு நான் இப்படி எல்லாம் செஞ்சேன், கடைசியில் அது நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அது அவங்கள நிறைய சம்டைம்ஸ் நைட் எல்லாம் கூட யோசிக்க வைக்க வாய்ப்பு இருக்கும். பிளானிங் அதுதான். அதாவது ஒரு இவங்க மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா பிளான் பண்றவங்க இந்த டைம்னு பார்த்து ஒரு ஐடியா கிடைக்காது. இந்த டைம்னு பார்த்து ஒரு மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டவர் என்ன கார்டு வந்திருக்கு. ஸோ டவர் இஸ் ஆல் அபவுட் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ பேஸே வந்துட்டு இது இருக்காது, எமோஷனல் வீக்னஸ் இருக்கும். அப்போ இந்த டைம்ல இதை எப்படி சரி பண்றதுங்கிறது தாட்டே இருக்காது. அது கொஞ்சம் நாள் ஆகும் அதை சரியாக. ஸோ இவங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் மன போராட்டத்துக்குள்ள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா வர டைம்ல கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். எமோஷ்னலா எல்லா விஷயங்களும் பண்ணி ஏமாத்தினது, தன்னோட செல்ஃபிஷ்காக நிறைய பண்ணினது, அதுல தான் இவங்களுக்கு சேலஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ளே அந்த பர்சனோட ஃபேமிலி, அவங்க சரௌண்டிங்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு அழுத்தம் இந்த நபர் மேல இருக்கலாம். இல்ல அங்க இருக்கிற சூழ்நிலைகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு சில பிளேம் இவங்க மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த பிளேம் சொல்லலாம், இல்ல ஒரு பேட் நேம். இவ்வளவு நாள் ஒரு நேம், நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, ஒரு சில பேருக்கு முன்னாடி அந்த நேமே வந்து பாதிக்கும். நீங்க கூட உங்களுக்கு கூட இவங்களோட ட்ரூ ஃபேஸ் தெரியாம எல்லாருமே வந்துட்டு இவங்களை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அவங்களால நீங்க ஹர்ட் ஆயிருந்தாலும் வெளியில போய் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு வெரி குட் இமேஜ் இருந்திருக்கும், ரைட்? ஸோ அந்த ஒரு இமேஜ் இந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அதில் சேலஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். யாரோ சொன்ன மாதிரி தாங்க, someone is there. நீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எய்தர் நீங்களோ இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் பர்சன்ஸ் இல்லை வேற பர்சன் யாரோ ஹர்ட் ஆயிருப்பாங்கல்ல உங்களோட சேர்ந்து, அவங்களோட ப்ரேயர்ஸ் இந்த டைம் வந்துட்டு கேட்க போகுது, பழிக்க போகுதுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெரி ஒரு டிவைன் டைமிங்னு சொல்லலாமா. இந்த டைமுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காதா, நான் எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஒரே ஒரு விஷயம் தான், ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜஸ்ட் மூவ், அடுத்த இதுக்கு நகர்ந்து போங்கிறது தான். பிகாஸ் வந்துட்டு இந்த பர்சனோட லைஃப்ல என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அந்த நேம், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஈஸியாக இது வரைக்கும் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தது, அந்த நேமை காப்பாற்றணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாலே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக போகுது. ஓகேங்களா. பட் அது எப்படியாவது அப்படி இப்படின்னு பண்ணி அவங்க
ஏதாவது ஒன்று செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று சரி பண்ணலாமான்றதோ ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் மோர் தேன் ஒன் பர்சன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அது அவங்களுக்கும் பொருந்தும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சொல்கிற விஷயம், இந்த சைக்கிள் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்க. ஸோ அது வெரி கிளியராக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம லெட்டர்ஸ் ஒருக்கா எடுத்து பார்த்துடலாம். அதுக்கு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்துட்டு எடுப்போம். ஓகே, as usual first letter initial, அவங்க நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். KIO. VIA. Okay, இது வந்துருச்சு. I'll take this YEG. I'll take the numbers. Thirty 30, 31 31, 11 11, 18 18, 29 29. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இதில் நிறைய ஒரு விஷயங்கள், நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு ஒரு கொஞ்ச நாட்கள் ஒரு ஃபேக் ஸ்மைலோடு இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், உங்களோட பாயிண்ட் அப்படின்னு எதுவும் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர், அவங்க ஏதோ ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும். அப்படி இல்லைன்னா இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட அந்த ஒரு ஜஸ்டிஸ், அந்த ஒரு கார்மிக் விஷயம் அப்படிங்கிறது வந்து நடக்க இருக்கு. பட் இந்த சைக்கிள் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போங்க. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். தேங்க்யூ, தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 2 பார்ப்போம். Okay, I got this. I'll take one more. எனக்கு இன்னொரு இதுக்கு சொல்லி மெசேஜ் வருது, பார்ப்போம். ஓகே, இந்த பர்சனுக்கு சேலஞ்ச் டைம் வந்திருக்குங்க. ரொம்ப சேலஞ்சான ஒரு டைம் அவங்களுக்கு. அவங்க சைடில் இருக்கக்கூடிய பர்சன், சம்ஒன், அவங்களுடைய லவ்டு ஒன்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்க ஃபேமிலின்னு சொல்லலாம், இல்லை வெரி க்ளோஸ்ன்னு சொல்லலாம். அவங்களாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதாவது அவங்க கூட இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே இப்போ யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு வெரி குட், சூப்பர், நீ செய்யறதா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே உங்களுக்கு அகென்ஸ்டா நிற்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்கள், சம் பாஸ்ட் ஒரு விஷயங்கள் திரும்ப மறுபடியும் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இவங்க தான் என்னோட பலம்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நபர் இப்போ உங்களுக்கு பலவீனமாவாங்க. நிறைய ஓவர் திங்கிங் இருக்கும். சரி, யூ காட் திஸ் டெவில் எனர்ஜி. டெவில் எனர்ஜிங்கிறது சொல்லவே வேண்டாம். ஓகேங்களா? அது ஒரு பியூர் ட்ராப் தான். ஓகே, இவங்க போட்ட ஒரு கால்குலேஷன்ஸ் இது இவங்களுக்கு அகென்ஸ்டாவே வந்து மாற வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அது ஒரு இவங்க வேற யாருக்கும் வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே இவங்களே மாட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளார மாற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஓவர் திங்கிங் இல்லைன்னா கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் இருக்குங்க. வேற யாரோட கண்ட்ரோலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினைன் எனர்ஜியால கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃபெமினைன் எனர்ஜி வந்துட்டு இவங்களுக்கான அந்த ஒரு கர்மா அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவரா இருக்கு பாத்தீங்களா. ஓவரா இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிரும், இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி போயிடும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, ஏன்னா ஓவர் திங்கிங், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா இருந்தது எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது எப்படின்னா அவங்க ஏதோ ஒரு இதுல ட்விஸ்ட் மாதிரி மாற்ற வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க வந்து ரொம்ப பெரிய கணக்கு, பெரிய கால்குலேஷன்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப பெருசா நீங்க வந்து இது பண்ணாதீங்க. பட் ஆனா அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருள் இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்க கைவிட்டு போகும். ஏதோ தொலைக்கிறது இல்ல அது லாஸ் ஆகிறதான அது ஒரு ப்ரீஷியஸ்ன்னு சொல்ற விஷயமா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அவங்க கூட இருக்கவங்க யாரும் அவங்களுக்கு பேக் ஸ்டெப் பண்ண இருப்பாங்க. சரி, இந்த டைம்ல என்ன அப்படின்னா அவங்க வந்து வீக்கா இருக்கு. சரி, என்னதான் வந்து உங்களுக்கு வெளியில இருந்து பார்த்தாலும் சரி அவங்க எனர்ஜி ரொம்ப வீக்கா இருக்கு. அதாவது ஈஸியா கிடைச்ச விஷயங்களுக்கு போராடி எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். சி அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சைலண்ட் கிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. சி எனக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனர்ஜி வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு சரி அப்படின்றதே சொல்ல முடியல. இன்னைக்கு நல்லா சிரிச்சு பேசுறாங்களா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க டல் ஆகிற மாதிரியான எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு மணி விஷயத்திலோ இல்லை லவ்ங்கிற விஷயத்திலோ மேபி உங்களை ஏமாத்தி இருக்கலாம். இல்லை ஒரு நம்பிக்கை, ஒரு ப்ராமிசஸ் கொடுத்து ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு அதை செய்யாம விட்டுருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களை ரொம்ப வந்து அலைவிட்டாங்களோ அது அவங்க கையை விட்டு போகும். அது ஒரு மணி விஷயமா இருந்துச்சுன்னா அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இந்த நபருக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எதையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், யோசிச்சுட்டு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் எடுத்தாங்களோ அதெல்லாம் சீக்கிரம் வெளியே போகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொல்றதா, நீங்க வெளியில இருந்து பார்த்துட்டு கால்குலேட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்க உள்ளார அவங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ பவுண்டரி. இந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, வெளியில இருந்து பாக்குற யாராலையுமே வந்து ஜட்ஜே பண்ண முடியாது, அப்படி இருக்கும். இந்த பர்சன் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரேயர்ஸ், கான்ஸ்டன்டான வேண்டுதல்கள் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க, எடுப்பாங்க. See, God is another devil energy here. Another one வந்திருக்கு. So it's a very very strong ஆன ஒரு விஷயம். இவங்களுடைய கார்மிக் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு விஷயம் இப்ப இவங்க கூட வந்துட்டு இருக்கிறவங்க, which means இப்ப இவங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க அண்ட் அந்த பர்சன் உங்க 2 பேரோட பிரிவுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களால 2 பேருமே வந்து மாட்ட போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து இந்த இடத்துல 2 ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வந்திருக்கிறதுனால பி கேர்ஃபுல். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை பத்தி நீங்க இங்க உட்காந்துட்டு நினைச்சீங்கன்னாவே திடீர்னு நீங்க பொருளை கீழே போட்டுருவீங்க, இல்லைன்னா எங்கேயாவது இடிச்சுக்குவீங்க, இல்லைன்னா கீழே விழுவுற மாதிரி போயிருவீங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். நான் நல்லா தாங்க படியில இருந்து இறங்கி வந்தேன், எப்படி நான் விழுந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே விழுகிறதுக்கு அது எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, நல்லா தான் வந்தேன்,
நல்லா தெரியும் அப்படி. ஸோ சம்திங் வந்துட்டு உங்களுக்கு உடனே ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவங்கள நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா சம் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஏன் நடந்துச்சு இப்படி அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. நீங்கள் இந்த பர்சன் விஷயம் பண்ணது, இவங்க உங்களுக்கு செஞ்சதுக்காக நீங்கள் எங்கே அது ஒரு கோவில் இல்லை வேற எங்கேயோ போய் அழுதுருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஸ்ட்ராங் ப்ரேயர் வச்சிருக்கீங்க எனக்கான நியாயத்தை வாங்கி கொடுன்னு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக இப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அவங்கள பத்தி நினைச்சாவே எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னு சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு வார்னிங் சைன் தான். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் எடுப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அண்ட் அவங்க நேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர். BAW. இது W இல்லைனா M, எப்படி வேணா ரெண்டா கூட வச்சுக்கலாம். BAM இல்லைனா W வச்சுக்கலாம். ஓகேங்களா? CLE. AC. ஓகே, CAL. ஓகே, ஸோ நம்ம நம்பர்ஸ் எடுப்போம். One more. I'll take this. 29 29 28 28 6 6 17 17 31 31. ஓகே, சரி எனக்கு ஒரே ஒரு நம்பர் எடுக்க சொல்லி வருது. ஐ டேக் ஒன் மோர். இது ஒன்று மட்டும் எடுத்து பார்க்கலாம். 21 21. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. Thank you. Pile number 3 பார்த்துருவோம். ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு பிக்கப் பைலுக்குள்ளே வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். You got this tower here. ஒரு சில ஃபைட்ஸ் ஏற்படலாங்க. மேபி அவங்களோட லவ்டு ஒன்ஸ் கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இல்லைனா அவங்களுக்கு இப்போ கரண்ட்லி ஃபேவரெட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல, இல்லைனா யார் கூடயாவது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைட் அப்படின்றதே ஏற்படும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த டைமும் சரி, வரக்கூடிய ஃப்யூச்சர் டைமிங்லையும் சரி, அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நல்லா தான் இருக்கும். திடீர்னு எங்கேருந்து பிரச்சனை வந்திருக்கு, எங்கே எப்படி வந்ததுன்னே தெரியாது. அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு அடிச்சுக்குவாங்கல்ல, காரணமே தெரியாமல், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் லாஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இதில் ஃபேஸ் பண்ணலாம். அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க யார் கூடயாவது இருந்து அவங்கள ஏமாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கும். அந்த லாஸ் வந்து எதர் ஃபைனான்ஷியல் விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு யோசனைகள், திங்கிங், பிளானிங், அடுத்து என்னன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிம்மதி அப்படின்றது வந்துட்டு இருக்காது. இப்போ ஒரு எட்ஜில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், கீழே விழுந்துருவோமோன்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுக்கான ஒரு எனர்ஜி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ நிறைய பிளானிங்ஸ் அப்படின்றது இருக்கும். அது எதுவுமே ஆனால் வெளியே தெரியாதுங்க. ஓகேங்களா. எல்லாமே அந்த ஒரு ஒரு அவங்க மைண்டுக்குள்ளார இல்லைன்னா அந்த ஒரு ரூம்குள்ளார இல்லை அந்த ஒரு பிளேஸ்க்குள்ளார தான் வந்து அத்தனை டென்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள வெளியில் பப்ளிக் பிளேசஸில் பார்த்தீங்க, ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக வந்து ஹாப்பியாக எல்லாரோடையும் கொண்டாடுவாங்க. அவங்க தான் ஊருக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லாமே ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த லேட் ஈவினிங் டு நைட் டைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டே டைமை விட இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நைட் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி நிறைய ஒரு சீக்ரெட் சைலண்ட் எனிமீஸாக இருக்கட்டும், ஈவில் ஐஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப குயிக்காக ரீச் ஆயிருப்பாங்க ஃபார்வர்டா. அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப குயிக்கா நகர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அதனோட ஈவலாய் கூட இவங்களை பாதிச்சிருக்கும். ஆனா ஒரு விஷயம் வந்து அவங்க லேட்டரா ரியலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருந்திருக்கும். அது வரைக்குமே அவங்க லைஃப் ஓகே பேலன்சிங்கா தான் இருந்திருக்கும். இன்னும் அவ்வளோ இந்த இந்த டவர் எனர்ஜி அளவுக்குலாம் வந்திருக்காது. ஆனா உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாமே பாசிபிள். ஆனா அதே இப்போ எல்லாமே முடியாது, இம்பாசிபிள். அந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இட்ஸ் டோட்டலி நெகட்டிவ். ஓகேங்களா. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு நைட்டு வந்துட்டு அந்த ஒரு ஆங்ஸைட்டிலாம் வரும்ல, ஒரு பதட்டம், எதிர்காலத்தை நினைச்ச ஒரு பதட்டம், குழப்பங்கள், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், எனர்ஜி வந்துட்டு நெகட்டிவ். அண்ட் அது வரக்கூடிய டைம்லையுமே வந்துட்டு அது அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. இவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு எதிராகவே போய் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது லைஃப் வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீடம், ஈஸி, நான் நினச்சா எல்லாம் செய்ய முடியும், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டோட அடுத்துன்னு அவங்க போயிருப்பாங்க. ஸோ வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் வந்து ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படியே எங்கேயும் நின்ன மாதிரி இருக்கும். இது என்னடா அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குதே நம்ம சொல்லுவோம்ல, அந்த பாசிபிள் சைன்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எல்லா விஷயத்துக்கும் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அது அவங்களுக்கு எதிராகவே போய் நிற்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுதாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ வரக்கூடிய டேஸ் இஸ் வெரி சேலஞ்சிங் அவங்களுக்கு. அண்ட் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு. ஐ திங்க் வந்து இந்த பர்சன் இப்போ இல்லைனாலுமே லேட் ஃபியூச்சரில் கூட உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஒரு பேசலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு உங்கள் சைடில் இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஆனால் அது இப்போ தேவைப்படாது. இது எல்லாமே தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் அதுக்காக அதே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதே நினைச்சிட்டு உங்க லைஃபை லீடு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அந்த டைமிங் வர்றப்போ உங்களுக்கே ஒரு சில உங்க மனசுக்குள்ளே நிறைய சைன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க பாண்டிங்ல ஸ்ட்ராங்கான பார்த்தீங்கன்னா ஒரு கார்மிக் பேஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கும். பியூர்லி. ஆனால் அந்த பர்சன் ஒரு விஷயம், ஓகேங்க, அவங்க பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா? வாய்ப்புகள் இருக்கா? சான்சஸ் லோ. அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து சாரி நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்றத கேட்கறத தாண்டி அவங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது புதுசாக பேச ட்ரை பண்ணுவாங்க. எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்மிக் கனெக்ஷனில் தான் இருக்காங்க. ஐ திங்க் அவ்வளோ ஒரு டார்க்னஸ் தாங்க சொல்லணும். ஓகேங்களா. இட்ஸ் பியூர்லி அ டார்க்னஸ் தான் நான் சொல்லுவேன் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா வந்து
ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? சரி, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கான ஒரு இருட்டை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா விஷயத்துக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணி உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பியூர்லி ஜஸ்டிஸ். அண்ட் ஆல்சோ இது இந்த பர்சன் மட்டும் கிடையாது, நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு இருந்த இன்னொரு தேர்ட் பார்ட்டின்னு உங்க லைஃப்ல இருந்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான் வந்து இதுல மாட்டுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க இன்னும் வந்து இப்போ டுகெதரா ஒன்னா இருக்காங்க, இன்னும் அவங்க பேசிட்டு க்ளோஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா அது அவங்களையும் பாதிக்கும். யூபிஜி. ஸோ லெட்டர்ஸ்ங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் நேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர். AHP. TUF. ஓகே, ஸோ நம்பர்ஸ் எடுத்துருவோம். 4. ஓகே, எனக்கு இவ்வளோ 4, 5, 6. ஓகே, நான் 6 எடுக்கிறேன். எஸ். 31 31. அண்ட் 11 11. அண்ட் 9 9. 6 6. அண்ட் 26 26. 15 15. ஓகே, சி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் அதுதாங்க. இப்போ அவங்க காட் திஸ் டவர் இதுவே வந்து அப்சல்யூட்லி உங்களுக்கு சொல்லியிருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய சேஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ் அவங்களோட கர்மா படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பர்சனால சஃபர் ஆனவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ரிலாக்ஸ்டா ஃபர்ஸ்ட் இருங்க. ஏன்னா நீங்க இப்ப ரொம்ப நர்வஸா இருக்கீங்கன்னா அதுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ.